உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் சந்திரன் ஆளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு. அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்மோஸ்ட் நம்மளோட அமைப்புல இருந்தா பங்குனி ஒன்னே பிறக்குது இல்ல? ஆமா. அதனால இந்த ஏப்ரல் 14ஆம் தேதிக்கும் மேல சூப்பர், ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு மேல சூப்பர், நம்மளுக்கு சூப்பர்னு இருக்க போகுது. சரி வாங்க பார்க்கலாம் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, எப்பயுமே நான் சொல்ற மாதிரி நடுநாயகமா இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் கனமதிகம், கொஞ்சம் ஸ்பெஷலானது, என்னது உடைபடாத நட்சத்திரம். பிளஸ் ஆர் மைனஸ் முழுமையாக அப்படியே தன்னகத்தை எடுத்துக்கொண்டு அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அது பிரதிபலிக்கும். இதுதான் ரியாலிட்டி. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா, அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி ஒரு சூப்பரான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உடல் ரீதியாக மன ரீதியாக நிறைய விஷயத்துல இருந்து வெளியில வர போறீங்க. அதே சமயம் கொஞ்சம் செவ்வாயுடைய பார்வை அவ்வளோ நல்லதா இல்லை. அதனால கோவப்பட்டு சில விஷயத்தை மேற்கொள்ளாதீர்கள். வீண் பண விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஆஃப்டர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்கு. அது வீண் விரயமா பண்ணணுமா வேணாமான்றதை பண்ணுங்க. அதுவும் புகழுக்காக சில வீண் விரயங்கள் ஏற்படும். ஏன்னா 12ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக போறார். அவர் யாரு? புகழ் விரும்பி. ரெண்டு விஷயத்துல பண விரயங்கள் ஏற்படலாம். ஒண்ணு புகழுக்காக பண விரயம் ஏற்படுறது, இல்ல ஹாஸ்பிட்டலுக்காக பண விரயம் ஏற்படுவது, இல்ல சூரியன் அப்படின்னா தந்தை, மூத்த பையன், இதுக்காக ஸ்பௌஸ், இதெல்லாம் சூரியனை இண்டிகேட் பண்ணக்கூடிய உறவு காரகத்துவங்கள். இதன் மூலமாக கண்டிப்பாக பண விரயம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நிறைய டைலமா, ஒன்று ரெண்டெல்லாம் பத்தாது, அந்த அளவுக்கு நிறைய. இது என்னன்னா, இந்த தடவை ஆல்மோஸ்ட் செவ்வாயுடைய பார்வை, சனியோட பார்வை, ராசிநாதனுடைய பார்வை எல்லாமே இருக்கும்போது கொஞ்சம் ஆளுமை அதிகரிக்கும். கொஞ்சம் கெத்து, கொஞ்சம் திமிரு, எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரியான ஒரு சினாரியோ. உங்க தப்புல அது 15ஆம் தேதி வரைக்கும் சூரியனோட தப்பு, அதுக்கப்புறம் செவ்வாயோட தப்பு. இருந்தாலும் நம்ம சொல்ல முடியாது இல்லை. ஸோ இது ரெண்டும் என்ன பண்ணா, உள்ளுக்குள்ள போயிட்டு ஒரு மாதிரி வேகத்தையும் விவேகமற்ற தன்மையும் சில இடத்துல கொடுத்துரும். அதனால வேகமா சில விஷயத்த பண்ணுவேன், கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா கவனமா இருக்கும். அஸ்த நட்சத்திரக்காரங்கள் இந்த தடவை கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்ல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம். மனசு அப்படியே காத்து மாதிரி இந்த தடவை ஓடும். செவ்வாய் இருக்கும் போதும் சரி, செவ்வாய் பார்க்கும் போதும் சரி, இந்த சந்திரன் செவ்வாய் காம்பினேஷன்லாம் தடையில்லாத ஒரு சூறாவளி காற்று தான். அதனால இந்த தடவை மனசு அப்படியே உட்காந்துட்டு 100 விஷயத்த யோசிக்கும். அது பண்ணலாம், இது பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படி கிளப்பிடலாம், நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன் அப்படின்னு நிறைய நம்ம முடியுன்றதை தாண்டியும் நம்ம சில கமிட்மெண்ட்டை கொடுத்துட்டு அதுக்காக நிறைய ஒர்க் பண்ணி நம்மளுடைய உடல்நிலையை வருத்தி கொள்வதற்கான சினாரியோலாம் உருவாயிடும். தூக்கமே வராது. தூக்கம் வராதுன்றதுக்காண்டி தூங்குறதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு சில உழைப்புகள் நம்ம கொடுப்போம். பட் கடைசியில பார்த்தா என்ன நம்ம அனுபவிச்சோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு இந்த சொந்த தொழிலுக்குள்ள என்ட்ரி பண்ணலாமான்ற மாதிரி தோணும். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ற எண்ணங்கள் மேலும் பண ரீதியாக சில செலவை சூரியன் செய்ய வைப்பார். அது ரைட்டா? எஸ். 12ஆம் வீட்டு உச்சமா இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுன்றது ஏ கிளாஸா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ தாராளமா கோ ஹெட், நோ ப்ராப்ளம், என்ன வேணா பண்ணலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் அப்படியே கொஞ்சம் தான் இந்த மேலேயும் வாக்கியப்படி வந்துருவாரு. முடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். குரு 11ஆம் இடத்துல லாப குரு, 3ஆம் இடம் 7ஆம் இடத்துல இயக்கி வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனா கொடுக்க போறாரு. அப்ப என்ன ஆகும்? முயற்சிகள் எல்லாம் பலித்தமாகும். நிறைய டிராவல் பண்ண வேண்டும், நிறைய அலைச்சல் உருவாக வேண்டிய அமைப்பெல்லாம் இந்த யாருக்கு? யாருக்கு? அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு. ஸோ அலைச்சல் மூலமாக அனுகூலம் கிடைக்க போகிறது. உங்களை ப்ரூவ் பண்ணுன்றதுக்காண்டியே நிறைய நீங்களா மெனக்கெடுக்க போறீங்க. அது தேவையான்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. நான் இந்த இடத்துல நிற்கணும், நான் என்னை 4 பேர் ஓகே சொல்லணும், என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் நிறைய மெனக்கெடுதல் வரும். இது ஒரு மாதிரி உடலை தான் பாதிக்குமே தவிர மனசை பாதிக்குமானா தெரியல. உடலை பாதிச்சு ஒரு மாதிரி இன்னைக்கு நல்லா வேகமா ஓடிடுவோம், நாளைக்கு காலையில் எந்திரிக்கும் போது எந்திரிக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்றீங்களே அப்படின்ற மாதிரி உங்க மேல ஒரு திணிப்பு வரும். ஸோ எப்படி பிசிக்கலையும் மென்டலையும் ஹேண்டில் பண்ணணும்ன்றதை கத்துக்க வேண்டிய சூழல்ல தான் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் இந்த ஒரு மாத காலம் இருக்க போறீங்க. ஸோ தொடுறதெல்லாம் வெற்றியா? எஸ், தொடுறதெல்லாம் வெற்றியா இருக்க போது. அதே சமயம் எதை பிடிக்கணுன்றதுல கவனமா இருக்கும். இப்போ நம்ம போடுற எஃபெக்ட் கரெக்டா இல்லையான்றது தெரியாது. சனியோட பார்வை இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி தேவையில்லாம புறம் பேசுறவர்கள், தேவையில்லாம நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்றவங்களும் தான் கூட இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களை தான் சனி அனுப்புவார். ஏன்னா உங்களை புடம் போடுவதற்கு. அப்போ இவ்வளோ பண்ண எனக்கு அது இல்லை இதுலன்னு கொஞ்சம் கோவம் அதிகமாக வரும். கோவம் வர்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா உங்களை ஹேண்டில் பண்ண கத்துக்கங்க. கோவத்தை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க.
அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க கோவம், வேகம், வெறி, ஆத்திரம்லாம் இந்த தடவை கொடுத்துட்டு கொஞ்சம் அதன் மூலமாக அவஸ்தைப்பட வேணாம் அப்படின்றத இந்த தடவை எனக்கான நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்ச ஒரே ஒரு கைடன்ஸ். மற்றபடி எல்லாமே அஸ்தத்துக்கு சூப்பராக இருக்க போகுது. ஓகே, படிக்கிற பிள்ளைங்க வேற லெவல் படிக்க போறீங்க. யாரெல்லாம் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் கேமரா ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்துட்டு மெடிசன் ஃபீல்டில் இருக்கீங்களோ, மருந்து ஃபீல்டில் இருக்கீங்களோ, சித்தால இருக்கீங்களோ, ஆயுர்வேதிக்ல இருக்கீங்களோ, அத்தனை 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 அஸ்த நட்சத்திரக்காரருக்கும் சூப்பராக இருக்க போகுது. வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு காத்திருக்கு. ரொம்ப நல்ல மாதம். இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எல்லாம் அப்படியே வசந்தத்தோட வாசப்படையில நிக்க வைக்க போகுது. நல்லா இருக்கு. 20 வயதுல இருந்து 40 வயது இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த எண்ணங்கள் ஈடேறும். வேண்டாம் ரிஜெக்ட் பண்ணவங்க திரும்ப அவங்களே வந்து கல்யாணம் பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. இல்லை நீங்க வேணாம்னு சொல்லியிருப்பீங்க ஒரு இடத்த, திரும்ப அதுவே அமையறதுக்கான வாய்ப்பு, உங்களை கேட்கறதுக்கான வாய்ப்பு எல்லாம் உண்டு. ஸோ 1க்கு 2 தடவை மேரேஜ் ப்ரப்போசல்ல மட்டும் கவனமா இருக்கணும். அதே மாதிரி நிறைய பாராட்டணுமேன்னு சில விஷயத்தை நீங்க மேற்கொள்வீர்கள். அதனால அதுக்கு கொஞ்சம் மெனக்கட வேண்டிய சூழலா இருக்கு. வேலைப்பளு அதிகரிக்கும். வேலைப்பளு கூட எனக்கு தெரிஞ்ச 2வது அங்க அலைச்சல் அதிகரிக்கும். இந்த தடவை உட்கார இடத்த முடியாம அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. ஆனா அது பிரயோஜனமான அலைச்சலானா எனக்கு தெரியல. அதனால கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கிறதுன்றது தெரிஞ்சீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் இல்லாம எப்படி பாத்துக்கிறது நீங்க அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, பாத்துக்கோங்க. நிறைய அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை இந்த வயது ஒத்தவர்களுக்கு சில பேருக்கு வண்டி வாங்குறது, மொபைல் வாங்குறது, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ். ஏன்னா செவ்வாயெல்லாம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் தான். நிறைய பேர் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வாங்குறது, திடீர்னு உங்க வீட்டில் ரைஸ் குக்கர் வருது, எலக்ட்ரிக் ஸ்டவ் வாங்குறதுன்ற மாதிரி இந்த தடவை வாங்குவீங்க. ஏதோ ஒரு செலவு பண்ணி தானே ஆகணும். அப்போ கண்டிப்பா இந்த தடவை அதற்கான வாய்ப்புகள்லாம் வரப்போகுது. வாங்கினீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் மேன்மை தேவை. பார்த்து அவனை இண்டு போட்டு வச்சுக்கோங்க. ஹெல்த் மட்டும் தான் அடி. உங்களுக்கு, உங்க ஹஸ்பண்டுக்கு, உங்க பிள்ளைக்கு, மூத்த பிள்ளையோட உடல்நிலை, இது 3ஐயும் கவனமா பார்த்துக்கணும். மூத்த குழந்தை பெண் குழந்தையா இருந்தா பீரியட்ஸ் அந்த பிரச்சனைல கொஞ்சம் டாக்டர்கிட்ட கூட்டு போங்க, அசால்ட்டா விட்டுறாதீங்க. மூத்த குழந்தை பையனாக இருக்கிற பட்சத்துல குழந்தைக்கு சளி தொந்தரவு, இருமல் தொந்தரவு, தொண்டை வறட்சி, யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் இதனாலும் வந்துட்டு போகும். அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுல இருந்து எடுக்கக்கூடிய இடம் 5, 9 இடங்கள் தான். ஆண்களாக இருந்தாலும் 5 விட, பெண்களாக இருந்தால் 9 வேற கணக்கு. இதுக்குள்ள எடுத்து பார்த்தாலும் அந்த பிளானட் தான் ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கறனால அந்த வேலையை பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. கொஞ்சம் வயதானவர்கள் இருக்காங்கன்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பார்த்துக்க வேண்டிய காலகட்டம். அதுல ஏதாவது ஒரு வெறுப்பில் அதுல ஏதாவது ஒரு செலவு வருவதற்கான வாய்ப்புகள்லாம் 40 வயதுலேருந்து 60 தாண்டி அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா கொஞ்சம் மன ரீதியாக டென்ஷன் ஆகாம உடல் ரீதியாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரமாகவும் தான் இந்த ஒரு மாதம் இருக்கு. டேக் ரெஸ்ட் அப்படின்றத அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க. உடம்புக்கு நீங்க கொடுத்துக்கிட்டே இருங்க. இல்லைன்னா இந்த தடவை கொஞ்சம் அலைச்சல் தான் அதிகரிக்கும். தேவையில்லாத கமிட்மெண்ட் வேண்டாம். இது மட்டும் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டம் முழுமையாக கிடைக்கப்பெறக்கூடிய வருடமாகவே இந்த தமிழ் புத்தாண்டு இனிதே மலர காத்திருக்கிறது அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு. ஓகே, இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? வாராகி அம்மன் வழிபாடு மிகச்சரியான ஏற்றத்தை கொடுக்கும். வாராகி வழிபாடு பண்றது, வாராகி கோயில்ல மஞ்சள் கிழங்கு இருக்குல்ல, அதாவது கொம்பு மஞ்சள்னு சொல்லுவாங்க, அந்த கிழங்கை வாங்கி கொடுக்கறது, அதுல ஒரு கயிறு கட்டி ஒரு அம்பளுக்கு சாத்துறது, இதெல்லாம் தேவையில்லாத வீண் விரயங்களிலிருந்தும், குருவோட பிரச்சனையிலிருந்தும், வேலையில வரக்கூடிய ப்ராப்ளத்துல இருந்தும் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கறதுக்கூடிய மிகப்பெரிய நிவர்த்தியா இருக்கும். ஸோ வாராகி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வருது, வாராகி நமஸ்காரம் பண்றது, மஞ்சள் கொம்பு வச்சு வாராகி கிட்ட வந்து கொடுத்து வாங்குறது, இதெல்லாம் ஒரு மிகச்சரியான ராஜயோகத்தை இந்த தடவை கண்டிப்பாக கொடுக்கும். ஓகே, அஸ்த நட்சத்திரக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? அஸ்த நட்சத்திரக்காரங்க நிறைய இந்த தடவை வந்து குதிரை பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய குதிரை பார்ப்பீங்க. ஒரே மாதிரி கடிவாளம் கட்டின மாதிரி உங்க சொல்றதுதான் கேட்டுட்டு ஓடாதீங்க. கொஞ்சம் யோசிங்கன்னு சொல்லக்கூடிய காலகட்டமா இருக்கு. சில சமயம் ஏதாவது ஒரு பேருக்கு குதிரை எங்கேயாவது மாட்டிக்கிட்ட மாதிரி, இல்லை குதிரை ஏதாவது ஒரு ட்ரெயினரை ஓட்டிட்டு போற மாதிரிலாம் வரும், இமேஜஸ் வரும். வந்ததுன்னா அப்ப நீங்க பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன செய்தி சொல்லுதுன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும், யாரையும் நம்பி சில விஷயத்தை இறங்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த இமேஜ் உங்க கண்ணில் படும். ஸோ அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் ஆரோக்கியத்தில் அதீத கவனம் தேவைப்படக்கூடிய மாதமாக இனிதே மலர காத்திருக்கிறது.